Hi friends, welcome to GK Tamil Trends. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபரும் உலகிலேயே சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்களில் ஒருத்தருமான வாரன் பஃபட் அவர்கள் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற சில ஐடியாஸ் சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிறது, பணக்காரர்கள் நேரத்தில் முதலீடு செய்கிறார்கள், ஆனால் ஏழைகள் பணத்தில் முதலீடு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பணக்காரங்கள்லாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது வளர்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம மாதிரி ஆட்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்ததும் உடனே அதை எடுத்துடுறோம். இதனால் நமக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்காது. அதனால் நம்ம பணம் வளர்கிறதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும். வாரன் பஃபட் அவர்கள் எப்போவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கிறவர். அடுத்து வருமானத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, எப்போவும் ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க, செகண்ட் இன்கம் வர மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் தூங்குறப்பவும் வருமானம் வர மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிக்கலைன்னா நீங்கள் சாகிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. பாசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதாவது பாசிவ் இன்கம்னா என்னென்னா, ஏதாவது வீடு கடை மூலமாக வாடகை வர்றது, இல்லை ஏதாவது டெபாசிட் மூலமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்கள் பணமும் க்ரோத் ஆகும், டிவிடெண்ட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு பாசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ணுங்கள். செலவழிக்கிறத பற்றி என்ன சொல்கிறாருன்னா, தேவையில்லாத பொருட்களை வாங்கினீங்கன்னா சீக்கிரமே தேவையானதை விற்க நேரிடும்னு சொல்கிறாரு. அதனால் எப்பவும் தேவையானதை மட்டும் வாங்கி பழகுங்க. அடுத்த சேமிப்பை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, செலவு செஞ்சுட்டு மீதியை சேமிக்காமல் சேமிச்சுட்டு மீதியை செலவு செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம சேமிப்பும் அதிகரிக்கும். அடுத்து ரிஸ்க் எடுக்கிறத பற்றி என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக ஒரு பழமொழி இருக்குது, ஆற்றின் ஆழத்தை 2 கால்களாலும் அளவிடக்கூடாது. இந்த மாதிரி தான் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. உனக்கு தெரியாத ஒரு தொழிலை நீ செய்யக்கூடாது, இல்லைனா நீ செய்கிற தொழிலை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ தான் சமாளிக்க முடியும். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அனைத்து முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கள் முதலீட்டை ஒரே இடத்துல செய்யாமல் பிரித்து முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நேர்மைங்கிறது ஒரு ப்ரைஸ்லெஸ், அது எல்லார்கிட்டையும் இருக்கும்னு நினைக்காத. இது என்னன்னா, நம்ம இப்போ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அவங்க சொல்கிறதையே முழுசாக நம்பி நம்ம எதுவும் செய்யக்கூடாது. முன்னெச்சரிக்கையாக இருந்து யோசித்து செயல்படணும். கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, உங்களால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியலன்னா உங்களால் உங்கள் பணத்தையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறாரு. ஆமாங்க, செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியம். இது இருந்தாலே பல பிரச்சனைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போது வாரன் பஃபட் அவர்கள் சொன்ன இந்த எல்லா ஐடியாஸையும் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் GK தமிழ் ட்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.